ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட குட் பேட் அக்லி திரைப்படத்தில் வந்து ஒரு புதிய அப்டேட் வந்து இப்போ வந்து வெளியே வந்திருக்குங்க. அந்த ஒரு விஷயத்தை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து தமிழ் சினிமா முன்னணி ஹீரோவாக இருக்கிறது தான் நம்மளோட தல அஜித். ஸோ இப்போ வந்து அவரோட நடிப்பில் வந்து உருவாகி இருக்க திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. ஸோ மைத்திரி மூவிஸ் மேக்கர்ஸ் தான் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. மேலும் வந்து நம்மளோட எல்லாரோட ஃபேவரட் டேரக்டரான ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்தில் நம்மளோட தல அஜித்தோட தீவிர ரசிகர் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இயக்கியிருக்கனால கண்டிப்பாக பெரிய ஒரு ஃபேன் பாய் சம்பவம் இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் தல அஜித் கூட சேர்ந்து வந்து ஒரு நம்மளோட விடாமுயற்சி திரைப்படத்தில் நடித்த த்ரிஷா மீண்டும் வந்து நம்மளோட அஜித் சார் கூட இணைஞ்சிருக்காங்க. மேலும் வந்து த்ரிஷாவும் தனி இந்த திரைப்படத்தோட பிரசன்னா, அர்ஜுன் தாஸ், சுனில் இப்படி வந்து நிறைய பேர் வந்து இந்த திரைப்படத்தை வந்து முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகி ரசிகர் மத்தியில் செம்ம ஒரு வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். இனிலாம் இப்போ வந்து நம்மளோட குட் பேட் அக்லி திரைப்படத்தில் வந்து ரன் டைம் குறித்து வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக நியூஸ் வந்துருக்குங்க. ஸோ அதன்படி பார்த்தா இந்த திரைப்படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டுமே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தி 15 நிமிஷம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இரண்டாவது பாதி வந்து 1 மணி நேரத்தி 3 நிமிடம். ஸோ டோட்டலாக வந்து நம்மளோட குட் பேட் அக்லி 2 மணி நேரத்தி 18 நிமிஷம் தான் திரைப்படம் அப்படின்னு வந்து இப்போ தான் அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும்.